நம்ம நிறைய பேர் வந்து ட்ரேடிங் லைஃப்பில் நிறையா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்போம். பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. அந்த டூல்ஸ் வச்சு நம்ம ஏஐ எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ ஹேவ் ஓப்பன் ஆட்டோ எஃப்எக்ஸ். அண்ட் நீங்கள் கூகுள் போங்க. கூகுளில் போயிட்டு ஆப்ஷன் கிங் ஏஐ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் வரும். ஆப்ஷன் கிங் ஏஏ பவர்டு ஆப்ஷன் ட்ரேடிங் அனலைசஸ். ஜஸ்ட் கிளிக் தட். நான் லாகின் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டனால லாகின்ல இருக்குது. இந்த டூல் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல் ஆன டூல் ஒரு. பிகாஸ் வந்து நீங்கள் இந்த டைப் ஆஃப் அசட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே அனலைசஸ் பண்ணிக்கலாம். லைக் கிரிப்டோ, கோல்டு, ஃபாரெக்ஸ், இந்தியன் ஸ்டாக்ஸ், யூஎஸ் ஸ்டாக்ஸ், யூஎஸ் இண்டெக்ஸ் ஆல்சோ நம்ம என்ன அனலைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் உங்கள் முன்னாடி எப்படின்னு பண்ணுறேன் நீங்களே பாருங்கள். நம்ம இது மூலியமாக நம்ம லைக் நீங்கள் டெய்லியும் வந்து ட்ரேடிங் நாலேஜ் இல்லாமலே நீங்கள் டெய்லியும் வந்து இதில் ப்ராஃபிட் பண்ணலாம். ட்ரேடிங் நாலேஜ்லாம் பயங்கரமாக இருக்கணும், லைக் நிறையா அனலைசஸ் பண்ணணும், நிறையா நீங்கள் ட்ரேடிங் பதிக்கணும்லாம் அவசியமே இல்லை. இந்த டூலில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும். யூ கேன் கெட் மோர் ப்ராஃபிட் டூ. ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் வாங்க. ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களோட சேட் ஸ்க்ரீன் எது வேணா இருக்கட்டும். லைக் வந்து நான் ஆட்டோ எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை எது இருந்தாலும் ஓகே. எது இருந்தாலும் வந்து இண்டிகேட்டர்ஸில் வந்து சேட் ஓப்பன் பண்ணி இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், எஃப்எக்ஸ்ன்னு இருக்கும் எல்லா இதுலேயும் வந்து இண்டிகேட்டர்ஸில் இஎம்ஐன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் எஸ்எம்ஐன்னு கொடுங்க. அப்புறம் ஸ்டாக்ஸ் கொடுங்க. இது மூணுமே கொடுத்துட்டு 4மே கொடுத்துருங்க. ஆர்எஸ்ஐயும் கொடுத்துருங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்க்ரீனை மட்டும் பெருசு பண்ணிக்கோங்க. மெயின் திங் வந்து என்ன சார்ட் வைக்கிறோன்னு. நான் இப்போ வந்து 1 மினிட்ல போயிட்டுருக்கு. நான் ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்ஸ் வைக்கிறேன். 5 மினிட்ஸ் சார்ட் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இப்போ எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ண வெப்சைட்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 4 காலம் இருக்கும். டேஷ்போர்டு, கம்யூனிட்டி, உங்கள் லேர்னிங்ஸ், டெய்லி ப்ரீஃப், அனலைசஸ். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அனலைசஸ் டேஷ்போர்டுன்னு இருக்கும். நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு என்னன்னு கொடுக்கணும். இது கோல்டு ஆப்ஷன்ஸ். நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் சில்வர் சூஸ் பண்ணாலும் நீங்கள் ஃபாரெக்ஸ் கொடுக்கலாம். இல்லை கிரிப்டோவில் எதாவது சூஸ் பண்ணால் கூட பிடிசினா பிடிசி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் கோல்டு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ கோல்டு ஆப்ஷன்ஸ் என்ன ஆகிட்டுனா அனலைசஸ் ஸ்டார்ட் கொடுங்க. இதெல்லாம் ஆப்ஷனபிள் தான், அவனே கொடுத்துருவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னா நம்மளோட பேட்டர்ன்ஸ்லாம் வச்சு ஆல்ரெடி நம்ம ட்ரேடிங்லாம் நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சு நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவோம். அந்த பேட்டர்ன்ஸ்க்கு ஒரு ப்ரெடிக்டபுளாக இருக்கும். அந்த பேட்டர்ன்லாம் A to Z ஃபுல்லாக வந்து நம்ம இதில் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஏஐயாக மேக் பண்ணியிருக்காங்க இந்த டூலில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணி நீங்கள் அனலைசஸ் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து சார்ட் வந்து இது ஆகிட்டே இருக்கும். லைக் லோடாகி உங்களுக்கு வந்துடும். ஆக்சுவலி நான் இங்கே ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருக்கனால எனக்கு A to Z எல்லாமே வரும். அவன் பாருங்கள், லைக் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. 43335 புல்லிஷ் ஃப்ளாக் பிரேக் கூட எங்கே பிரேக் டவுன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ரெசிஸ்டன்ட் எது சப்போர்ட் எதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபோர் 4350 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புல்லிஷில் போக தான் கொடுத்துருக்காங்க.
நம்மளுக்கு வந்து இப்போ 4350 மோஸ்ட்டாக வந்து என்ட்ரி கொடுத்துடலாம். ஆல்ரெடி 433433 தான் இருக்குது. Wait a minute. ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4360 தான் நம்ம ரெசிஸ்டன்ஸு. நான் 4355 நான் கொடுத்துருக்கேன். ஆனால் 580 நான் க்ளோஸ் பண்ணலான்னு வைங்களேன். ஆக்சுவலி என் டார்கெட்டும் செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் see பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஏ அசிஸ்டன்ட் இருக்கும். இதில் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்னென்ன எப்படி எடுக்கணும், எப்படி என்ட்ரி கொடுக்கணும், A to Z வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு சேட் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். அது நீங்கள் ஏ அசிஸ்டன்ட் சேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து நான் இது எப்போ எடுக்கலாம், பிரேக் டவுன் எப்போ, A to Z எவ்ரி திங் நீங்கள் கேட்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் கொடுத்துச்சு. மை என்ட்ரி அட் திஸ் ட்ரேட். ஆக்சுவலி புல்லிஷ் மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் அப்சர்வ் ஜோன் வந்து 4354 இந்த மாதிரி பாயிண்ட் A to Z கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆக்சுவலி இந்த என்ட்ரி எக்ஸிட் வச்சு நம்மளோட நாலேஜ் ஒன்று இருக்கும். அந்த நாலேஜ் நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம உள்ள ட்ரேடில் போட போகிறோம். நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஜஸ்ட்டு ட்ரேடிங் நாலேஜ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கே நம்ம $73 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் மோஸ்ட்டாக ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே டவுன் ஆகி தான் அப் ஆகிருக்கு. இருந்தாலும் அது அப் தான் போகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி ஏஏ ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ சார்ட்ஸ் வேணால் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் 5 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் சார்ட் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் இதுலேயே நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடலாம்.